பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கடந்த 2 நாட்களா தேவன் தாமே சாட்சி கொடுத்த 2 பேரை குறித்து பார்த்தோம். அப்படி தேவனால சிலர் சாட்சி பெற்றவங்களா வேதத்துல இருக்காங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் கூட விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றவங்கள பட்டியலிட்டு காண்பிக்குது இல்லையா? அப்படி தேவனால சாட்சி பெற்றவங்கன்னு சொன்னாலே நமக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வரும். அவர் யாரு? யோபு. அவரு குறித்த வேத பகுதிகளை தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் யோபு 1 அதிகாரம் வசனம் 8. ஜோப் சாப்டர் 1 verse 8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எப்பேற்பட்ட நற்சாட்சி பார்த்தீங்களா? அவரை போல ஒருத்தருமே இந்த பூமியில் இல்லைன்னு தேவன் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, உத்தமனும் சன்மார்க்கனும்னு ஆரம்பிக்கிறாரு. உத்தமமா இருக்கிறதுனா என்ன? எல்லா காரியங்களிலுமே நேர்மையா உண்மையா இருக்கிறது. சன்மார்க்கம்னா, மார்க்கம்னா வழின்னு அர்த்தம், சன்மார்க்கம்னா நல்ல வழியில நடக்கிறவங்கன்னு அர்த்தம். அந்தபடி ஒரு உண்மையாகவும் நல் வழியில நடக்கிறாராகவும் அவர் இருந்திருக்காரு. அதற்கு அடித்தளம் என்ன? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறது. அதைத்தான் அடுத்தபடியா கொடுத்திருக்காங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லிட்டு நமக்கு நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோம்னா முதலாவதா நாம பொல்லாப்பை விட்டு விலகணும். பொல்லாப்புனா என்ன? தீங்கான காரியங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அந்தபடியா தீமையை விட்டு விலகி பொல்லாங்குகள் எல்லாம் நமக்கு இந்த நாட்கள்ல அதிகமா நம்மளுடைய வாழ்க்கையில வரும். அப்படியான பொல்லாங்கான வழிகளை பார்த்து நாம அதுல இடறி போயிடக்கூடாது. எப்படி யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்காரோ அந்தபடியா பொல்லாங்கான வழிகள் நமக்கு அநேக காரியங்கள்ல நம்ம முன்னாடி வைக்கப்பட்டாலும் நாம அதை விட்டு விலகிறவர்களா இருக்கணும். அந்தபடி வாழும்போது தேவனுக்கு பிரியமா சாட்சி பெற்றவர்களா நாமும் வாழ முடியும். இந்த அதிகாரத்திலே யோபு எவ்வளவோ விஷயங்கள் தேவனை பத்தி மகிமையா சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, தேவன் இந்த அதிகாரத்துல மாத்திரம் இல்ல, 2வது அதிகாரத்திலையும் யோபு குறித்து இதே வார்த்தைகளை சாட்சியா சொல்லி முகாந்திரம் இல்லாம சாத்தான் வந்து அவரை நிர்மூலமாக்கும்படி ஏவின போதும் யோபு தன்னுடைய உத்தமத்தை உறுதியாய் காத்து கொண்டார்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. அந்தபடியான ஒரு உறுதி, ஏன் தன்னுடைய சொந்த மனைவியே தேவனை தூஷிச்சு உயிரை விடு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? தேவன் கையிலிருந்து நன்மை பெற்ற நாம தீமையை அனுபவிக்க வேணாமான்னு கேட்கிறாரு. அப்படி தேவனை குறித்து ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு சாட்சியாக விசுவாசத்தோடு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றாரு. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, யோபு 23வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் பார்த்தோம்னா அவரை தேவன் சோதிச்ச பின்பு அவர் பொன்னாக விளங்குவார்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அவர் தன்னுடைய அடிகளை பற்றி பிடித்து, அதாவது தேவனுடைய அடிகளை பற்றி பிடித்து தேவனுடைய நெறிகளை விட்டு சாயாமல் அதை கை கொள்வேன்னு சொல்லியிருக்காரு. அந்தபடியா தேவனுடைய கட்டளைகளையும் கை கொள்வேன்னு சொல்லியிருக்காரு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததொன்றும் தடைப்படாதுன்னு யோபு தானே சொல்லியிருக்காரு. அடிக்கடி நம்ம ஜெபத்துல உபயோகிக்கிற ஒரு வசனம் இல்லையா அது? அந்தபடியா தேவன் இடத்துல இருந்து நல்ல நற்சாட்சி பெற்றவரா யோபு இருந்திருக்காரு. அவர் அநேக துன்பங்களை கண்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றும் இழந்த போதும் தேவனிடத்திலிருந்து விலகாமல் தேவனிடத்திலிருந்து பின்மாற்றம் அடையாதவரா இருந்திருக்காரு. இந்த கடைசி நாட்கள்ல நமக்கும் சாத்தானானவன் அநேக சோதனைகளை கொண்டு வருவான். ஏன்னா தேவனுடைய வருகைக்கு முன்னாடி அத்தனையும் சம்பவிக்க வேண்டியதே. அப்படியான காரியங்களை நாம பார்க்கும் போதும் இந்தப்படியான ஒரு நிலைப்பாடு நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். சில நேரங்கள் அது நம்மளுக்கு கஷ்டங்களையும் கடினங்களையும் உண்டு பண்ணாலும் எல்லாமே ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணுவார். இதை உணர்ந்துட்டு நாம தேவனிடத்துல போயிட்டு எனக்கு ஏன் இப்படி என்னையே சோதிக்கிறீங்கன்னு நம்ம புலம்புறதை காட்டிலும் ஆண்டவர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காக செய்வார். இந்த நேரத்தில் நம்மளுக்கு அது கடினமா இருந்தா கூட அது நன்மையாக மாறும்ன்ற ஒரு நம்பிக்கையும் நிலைப்பாடும் கொண்டிருந்தோமே ஆனால் அதுல தேவன் நம்மளை காத்து கொள்பவரா இருப்பாரு. நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பவராகவும் இருப்பாரு. அதை நமக்கு காண்பிக்கவே இந்த வார்த்தைகளை தேவன் காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா?
கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உத்தமனும் சன்மார்க்கனும் யோபுவை போல பூமியில ஒருவரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே சாட்சி கொடுத்திருக்கிற வண்ணத்துல யோபு வாழ்ந்திருக்காரு தகப்பனே. அப்பா, அவர் அளவுக்கு இல்லைனாலும் அப்பா எங்களுக்கு நீங்க திராணிய கொடுங்க தகப்பனே. எல்லா சோதனைகளிலும் நாங்க ஜெயம் எடுக்கிறவர்களாய் அப்பா உம்முடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஆவியானவரின் துணையோட எல்லா சோதனைகளும் கடந்து உம்மில் ஒரு நிலைப்பாடோட உறுதியாய் உம்மை பற்றி கொண்ட மனதையுடையவர்களாய் நாங்கள் நிற்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, யோபு எப்படி தன்னுடைய கால் இடராமல் உம்முடைய நெறிகளை காத்து கொண்டாரோ அந்தபடி நாங்களும் உடைய அறநெறி கொள்கைகளை கை கொள்ளணும் தகப்பனே. அந்தபடியான ஒரு சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ள தாங்க ராஜா. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.